வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூன்டெக் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன், நம்மள நிறைய பேர் சேவிங் அக்கௌண்ட் வச்சுக்கிறோம். ஸோ அந்த சேவிங் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான டிரான்சாக்ஷன் நடக்கு. அந்த வகையில் உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்ல பணத்தை டெபாசிட் செய்வோம், இல்ல வித்ட்ரா செய்வோம். அப்படி செய்யும் போது ஒரு சில விதிமுறைகள் உள்ளன. அவற்றை பத்தி தான் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இல்லைன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் உங்களை கேள்வி கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். இது தெரிந்தோ தெரியாமலோ எந்த தவறும் நடக்காமல் இருக்க வேண்டும் எனில் நீங்க இந்த வீடியோவை கட்டாயம் கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க ஏதேனும் ஒரு வங்கியில் சேமிப்பு கணக்கு வைத்திருப்பீர்கள். பெண்கள் அனைவருக்கும் சேமிப்பு கணக்கை பயன்படுத்துகிறார்கள். அதிலும் சில பேர் UPI பேமெண்ட்டையும் பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றனர். சில சமயங்களில் பணத்தை டெபாசிட் செய்யவும், சில சமயங்களில் ஒரே நேரத்தில் பெரிய தொகை எடுக்கவும் இந்த சேவிங் அக்கௌண்டை நம்ம பயன்படுத்துகிறோம். இதனால் இது தொடர்பான சில வருமான வரித்துறையின் விதிகள் மற்றும் விதிமுறைகள் கீழ் வருவது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கறத பத்தி நம்மளுக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த வீடியோவை ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா தான் நம்ம ஒரு அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணையில என்னென்ன விதிமுறைகள் இருக்குது அப்படிங்கறது கட்டாயம் தெரிஞ்சு வச்சுட்டா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலம் வரக்கூடிய லெட்டரை நம்ம சமாளிப்பது ரொம்பவும் எளிது. அந்த வகையில் வருமான வரி விதிகளின்படி சேமிப்பு கணக்கில் ரொக்க வைப்பு தொகை வரம்பு உள்ளது. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எவ்வளவு பணத்தை வங்கியில் டெபாசிட் செய்யலாம். உண்மையில் இந்த வரம்பு ரொக்க பரிவர்த்தனைகளை கண்காணிக்க உருவாக்கப்பட்டது. இதனால் பண மோசடி, வரி ஏய்ப்பு மற்றும் பிற சட்டவிரோத நிதி நடவடிக்கைகள் தடுக்கப்படும் என்று ஒரு ப்ரோபோஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி ஒரு நிதியாண்டில் 10 லட்சம் அல்லது அதற்கு மேல் டெபாசிட் செய்தால் IT டிபார்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும். இந்த வரம்பு 50 லட்சமாகும். அறிவிக்கையின்படி இந்த பணத்துக்கு உடனடி வரி விதிப்பு கிடையாது. அதே போல் இந்த வரம்புக்கு மேல் உள்ள பரிவர்த்தனைகளை வருமான வரித்துறைக்கு கட்டாயம் நீங்கள் தெரிவிக்க வேண்டும். பிரிவு 194A என்றால் என்ன, அது உங்களுக்கு பயன்படுமா அப்படிங்கறத பத்தி இங்க பார்க்கலாம். ஒரு நிதியாண்டில் உங்க சேமிப்பு கணக்கிலிருந்து 1 கோடிக்கு மேல் நீங்கள் எடுத்தால் 2% TDS கழிக்கப்படும். கடந்த 3 ஆண்டுகளாக ITR தாக்கல் செய்யாதவர்களுக்கு 2% TDS பிடித்தம் செய்யப்படும். அதுவும் 20 லட்சத்துக்கு மேல் எடுத்தால் மட்டுமே. அப்படிப்பட்டவர்கள் இந்த குறிப்பிட்ட நிதியாண்டில் 1 கோடி எடுத்தால் 5% TDS விதிக்கப்படும். பிரிவு 194N இன் கீழ் கழிக்கப்பட்ட TDS வருமானமாக வகைப்படுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் வருமான வரி கணக்கை ITR தாக்கல் செய்யும் போது நீங்கள் இதை கிரெடிட்டாக பயன்படுத்தலாம். அபராதம் விதிக்கக்கூடிய பிரிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 269 ST. அதாவது வருமான வரி சட்டத்தின் 269 ST இன் கீழ் ஒரு நபர் குறிப்பிட்ட நிதியாண்டில் 2 லட்சம் அல்லது அதற்கு மேல் ரொக்கமாக டெபாசிட் செய்தால் அதற்கு அபராதம் விதிக்கப்படும். இருப்பினும் வங்கியிலிருந்து பணம் எடுப்பதற்கு அந்த அபராதம் பொருந்தாது. அதே போல் ஒரு குறிப்பிட்ட வரம்புக்கு மேல் திரும்ப பெறும்போது TDS விலக்கு பெருந்தும். ஸோ கண்டிப்பா நீங்க இந்த 2 பிரிவுகளையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்க எவ்வளவு டெபாசிட் பண்றீங்க, எவ்வளவு டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படிங்கிறது இந்த சட்ட விதிக்கு பொருந்தும். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பே நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.